ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி என்எஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நான் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு வரலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது டிபி போயிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஜிபிபி என்எஸ்டி சார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணோடனே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மொதல் விஷயம் நமக்கு ட்ரெண்டு சரிங்களா. ட்ரெண்டு என்ன சைடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா நமக்கு புல்லிஷில் இருக்குது. புல்லிஷில் இருக்கிறப்ப நம்ம பை பண்ணுறது வந்து ப்ரோ ட்ரெண்டாகவும் செல் பண்ணுறது வந்து கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம பை தான் பண்ண போகிறோம். பை பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு இடத்த வந்து மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் செல்லில் மாறப்போகுது அப்படின்றத அர்த்தம். அவ்வளோதான் வந்து விஷயம். அப்படி செல்லில் மாறிடுச்சுன்னா செல் பண்ணுறது ப்ரோ ட்ரெண்டாகவும் பை பண்ணுறது வந்து கவுண்டர் ட்ரெண்டாகவும் மாறிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த லெவலை உடைக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து விடாது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம வந்து டைரக்ட் என்ட்ரி வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம் சரிங்களா. டைரக்ட் என்ட்ரி இந்த இடத்துல ஒன்று வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது ஒரு என்ட்ரி சரிங்களா. பட் டைரெக்டாக என்ன தான் வந்து ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டில் நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ போல்டாக வந்து ஒரு ரா தியரியில் வந்து எடுப்போமா அப்படின்னா கிடையாது சரிங்களா. ரா தியரியில் யாருமே எடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஒரு டவுட்லேயே தான் இருப்போம். ஸோ ஏதாவது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றிக்கிறேன் சரிங்களா. 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல எதை தாண்டினா வந்து சிஹெச் அப்படின்றத பார்க்கணும். இந்த ஒரு பிளேஸை தாண்டினா தான் சிஹெச் அதாவது நம்ம மேனுவலாக எடுக்கிறதுக்கு இந்த பிளேஸை வந்து மார்க்கெட் தாண்டணும் ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட் செஷனுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. செஷனுக்குள்ளே என்ட்ரானாலே மேக்ஸிமம் செஷன் என்ட்ரி போகிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். பட் செஷன் என்ட்ரி அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெவினஸ் அதிகமாக இருக்கும். ஹெவினஸ் மீன்ஸ் கொஞ்சம் சாலிடு கன்ஃபார்ம் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணலாம் சரிங்களா. இந்த இடத்துல வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றதே ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஏன் 15 minutes எடுத்திருக்கேன் அப்படின்னா 5 minutesல வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. நாய்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய வந்து கொஞ்சம் கஜகஜன்னு இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். இப்படி பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு 1-2 ஆர்டர் பிளாக் சிக்கும், அதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து எடுக்கும் சரிங்களா. இங்கே நமக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் சரிங்களா. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஆர்டர் பிளாக்குக்கு மேலே மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டி வைக்குது. சாரி, இந்த ஒரு பிளேஸில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஆர்டர் பிளாக் கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு, அதுலேருந்தே வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் என்னுடைய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்கில் தொட்டால் மட்டும் எடுக்கிறது கொஞ்சம் நல்லது சரிங்களா. ஆர்டர் பிளாக்கில் தொடலை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஒரு சில டைம் வந்து வராமையாக கூட மார்க்கெட் போயிடலாம். பட் வந்து நம்மளுடைய தியரியில் நம்ம ஸ்டிக்காக இருந்தோம் அப்படின்னா தப்பு பண்ணால் கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஆர் இருக்குது சரிங்களா, பை சைடு சிஆர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. பட் மேலே போய் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிக்கணும். மேலே போய்ட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் இது பண்ணி இந்த இடத்துல எகெயின் ஒரு சிஆர் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வருது சரிங்களா. அதை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். சிஆர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக மார்க்கெட்டில் வந்து இறங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் நல்லா வந்து தொட்டிருக்குது சரிங்களா. ஸோ என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ், டார்கெட் பார்த்தோம்னா மேலே எடுத்துகிட்டு போயிடணும் சரிங்களா. 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றிக்கிறேன். மேலே இது வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கணும் சரிங்களா. இதில் ஒரு 1:7. ஆக்சுவலாக 2 வகையான என்ட்ரி நான் வந்து ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டின என்ட்ரி வந்து மேக்ஸிமம் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது டைரெக்டாக என்ட்ரி ஆகிறது அப்படின்றதுனால தயக்கப்படுவாங்க. மேக்ஸிமம் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் செகண்டு நான் காட்டின என்ட்ரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே போடலாம். ஒரு 1:2ன்னு வந்து எய்ம் பண்ணலாம் சரிங்களா. 1:2 வந்து
ஒரு சூப்பரான ஆர்ஆர் தான் சரிங்களா. 1% ரிஸ்க்கு 2% லாபம் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து டார்கெட் ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறதுனா எடுக்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர் வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட் நான் மேலே போகிறேன் அப்படின்றது இது பண்ணுது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே டாட்டில் இது பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளாக்குள்ளேயே வந்துருச்சு, கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷனும் கொடுத்துருச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் டார்கெட் போகுது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது, சிஆர் கேண்டில் தான் சரிங்களா. கேண்டில் ஸ்டிக் எங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துச்சோ அங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஒருவேளை இங்கே விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கில் நம்ம ஒரு பிஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பிஞ்ச் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. இது வந்து தேர்ட் என்ட்ரி தான். அது வந்து ஒன்றும் பெருசாக வந்து அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி வந்து நமக்கு 2 என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையாக டச் பண்ணிடுச்சு. ஹையாக டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான் சரிங்களா. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கில் முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை அவாய்டே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ரீசெண்டாக வச்சுருக்கிறோம். பட் டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 1:8. பட் அதெல்லாம் தேவையில்லை. ரீசெண்ட் வரைக்கும் நீங்கள் அடிச்சிங்கனாலே வந்து பெரிய விஷயம் தான் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 1:4. பட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது 1:3 வரைக்கும் வந்து பிகினர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நல்ல ஒரு ஆர்ஆர் வந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லை, டைரெக்ஷன் தெரிஞ்சுக்குங்க. டைரெக்ஷன் தெரிஞ்சோடனே ஒரு பேக் டெஸ்ட் வந்து எப்பவுமே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டைரெக்ஷன் தெரிஞ்சிருச்சா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு புரியறதுக்காக சொல்கிறேன். நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது இப்போ இந்த பை சைடில். அப்போ வந்து அடுத்து இப்படி வந்து ஸ்லோவாக இறங்குது. அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் ஃபாஸ்ட்டாக இப்படி இறப்புது, அவ்வளோதான். அப்புறம் வந்து மார்க்கெட் இப்படி வந்து வருது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணும், இப்படி தான் போக போகுது. ஸோ வந்து ஒரு டைரெக்ஷன் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற சிஆரை பாருங்கள். மார்க்கெட்டே உங்களுக்கு மீதி கதையை வந்து சொல்லிவிடும் சரிங்களா. பொறுமையாக இது பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 1:2 மட்டும் வைங்க. இல்லை 1:3 வரைக்கும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 1:7, 8 கொஞ்சம் ப்ரோவாக மாறிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.